SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். Merry Christmas and a Happy New Year. The Chennai Cells, let the celebrations begin. உனக்கான பயணத்தை பாதை காட்டு. கருப்பனுக்கு சாவலடா. மகர ராசிக்காரர்களுக்கு பிரமாதமான நல்ல அமைப்பு, நல்ல மாதங்க, மறக்கவே மாட்டீங்க. நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பாக இந்த ஜனவரி மாதம் அமைஞ்சிருக்குங்க. அப்படி என்னங்க ஐயா நடக்குது அப்படின்னு பார்த்தா, ராசிநாதன் சுபராகி ராசியும் சுபத்துவமாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது இருக்குது. என்ன ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார், 7.5 சனியாக இருக்கிறார். அவர் சுக்கிரனால் சுபத்துவப்படுத்தப்படுகிறார். சனியும் சுக்கிரனும் 2ஆம் இடத்தில் சேர்ந்திருப்பது ராசிநாதனை சுபத்துவப்படுத்தக்கூடிய ஒன்று. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ராசியை பார்க்கிறார். இப்போ தான், அதாவது எந்த ஒரு ராசிக்கு ராசியும் ராசிநாதனும் சுபத்துவத்தை அடைந்திருக்கிறார்களோ அப்போது அந்த ராசிக்கு சந்தோஷம் இருக்கணுங்க. சந்தோஷம் எப்படி இருக்கும்? வயதிற்கேற்றார் போல தான் இருக்கும். 20 வயசுக்காரருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், 60 வயசுக்காரருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனால் இப்போல்லாம் 60 வயசுக்காரங்களே 20 வயசுக்காரங்களுடைய மனநிலைமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஆயினும் ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனால் மகர ராசிக்காரர்களுக்கு மனம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அருமையான நல்ல மாற்றங்கள் நிறைந்த யோக மாதம் இது. பண கஷ்டத்தை ஒரு 3 வருஷமாகவே மகர ராசிக்காரர்கள் அடைஞ்சிட்டிங்கன்றதை அடிக்கடி சொல்கிறேன். 2021, 22, 23 கடுமையான பிரட்டி போட்ட அத்தனை அமைப்புகளும் இதற்கு காரணமான 7.5 சனி என்கின்ற அமைப்பு இன்னும் 2-3 வாரம், மார்ச் மாதம் 29ஆம் தேதி 7.5 சனி முழுவதுமாக முடிகிறது. சனி முடியும் போது நல்லவைகளை ஏதாவது செய்துவிட்டு போவார், எதையாவது காட்டி விட்டு போவார் என்கின்றதன் அடிப்படையில் உங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது ராசிநாதனும் ராசியும் சுபத்துவமாக இருக்கின்ற தன்மையில் சில பல உயர்ந்த எண்ணங்கள் மனசில் வரக்கூடிய, ஐடியாக்கள் வரக்கூடிய யோக மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையும். ஃப்யூச்சரில் என்ன செய்யலாம், கடந்த கால கடனை என்ன பண்ணலாம், தொழில் தூக்கி நிறுத்தலாம் என்றது என்ன பண்ணுறது, வியாபாரம் எப்படி இருக்கிறது, விவசாயம் எப்படி இருக்கிறது, இந்த தொழிலை எப்படி நடத்துறது, ஒரு மாதிரி இயக்கம் தொழிலில் இருந்தவங்க, ஒரு காரு பைக்கு ஆட்டோ நடத்துகிறவங்க அல்லது டெலிவரி பாயாக இருந்தவங்க, என்னென்ன தொழில் அமைப்புகளில் இருந்தீங்களோ அந்தந்த தொழில் அமைப்புகளில் அப்படியே நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய யோக மாதமாக இந்த மாதம் அமையும். அட்டமாதிபதி இப்போ சூரியன் மாதத்தின் பிற்பகுதியில் ராசியிலே உட்கார்றாரு. சில குறுக்கு வழி எண்ணங்கள் கண்டிப்பாக வரும். ஆனால் அந்த குறுக்கு வழி எண்ணங்களை சாதுரியமான வழிகளில் நீங்கள் செய்து பார்ப்பீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அட்டமாதிபதி ராசியில் இருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கிறார் இல்லையா, பங்குச்சந்தை, யூக வணிகம், இணையத்திலிருந்து காசு பணம் வர்றது, ஏற்கனவே ஏதாவது ஏமாந்திருந்தால் அதை சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளின் மூலமாக அதில் கொஞ்சம் பணத்தை ரெக்கவர் பண்ணுறது என்பது போன்ற பணம் வரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு அமையும். 8ஆம் அதிபதி அங்கே சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இப்போது கண்டிப்பாக உண்டு. ஆகவே சுருக்கமாகவே ஒரு கஷ்டத்தை விரிவாக சொல்லலாம், நல்லதை சுருக்கமாக சொன்னாலே போகிறோம். ஏப்ரல் மாதம் மார்ச் 29ஆம் தேதியோடு 7.5 சனி என்கின்ற ஒரு பெரிய அமைப்பு உங்களை விட்டு விலகுது. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தள்ளி போட்டு நல்லவைகளை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆகவே மகரம் எதையும் சாதிப்பதற்கு தயாராகக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க. ஜனவரி மாதம் 2025ஆம் ஆண்டு இந்த புது வருஷம் முதல் மாதமே யோகமாக இருக்கக்கூடிய நல்ல அமைப்பு, மகரத்தை சாதிக்க வைக்கக்கூடிய, சோதித்தது எல்லாம் முடிஞ்சு போய் சாதிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் நல்ல மாதங்க இந்த மாதம். கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். ஏன்னா மாதம் முழுவதுமே ஜென்மச்சனியாக இருக்கக்கூடிய சனியை சுக்கிரன் இப்போது சாந்தப்படுத்துகிறார். இதைத்தான் நான் சுபத்துவம்னு சொல்கிறேன். ஒரு 2 வருஷமாக ரொம்ப பெரிய கஷ்டத்தை பட்டீங்க. 2023, 24 துண்டை போட்டு புளிந்தாற் போல் ஒரு இடத்துல குப்புற கிணத்துல, அதாவது குதிரை கீழே தள்ளி குழியும் பறிச்சதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நிலைமையில தான் கும்பராசிக்காரர்கள் வயதிற்கேற்றாற் போல இருக்கிறீங்க. அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரமும், குறிப்பாக சதய நட்சத்திரமும் புரட்டாதி நட்சத்திரமும் கடுமையான ஒரு அமைப்புகளில் போய் மாட்டிக்கிட்டீங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த மாதத்திலிருந்து ரிலீஃப் கிடைக்கும். த கிரேட் கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஜென்மச்சனி என்கின்ற அமைப்பு மார்ச் மாதம் 29ஆம் தேதியோட முடியுது. இது போன வருஷ பலன்களையும் புத்தாண்டு பலன்களையும் நான் சொல்லிட்டேன். இந்த அமைப்பிற்கு அச்சாரம் போடுகின்ற விதமாக, மனதை தயார்படுத்தக்கூடிய விதமாக, உடம்பை தயார்படுத்தக்கூடிய விதமாக, நோயை தீர்க்கும் விதமாக, கடனை தீர்க்கும் விதமாக, முட்டுக்கட்டைகளை விளக்கும் விதமாக, தொழிலை நிரந்தரம் செய்ய, வேலை தொழில் நன்றாக இருக்கக்கூடிய, வேலையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகக்கூடிய அமைப்பு. என்ன உங்கள் மனசை போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கோ, குடும்பம் நல்லா இல்லை, நம்பிக்கை துரோகம் நடந்துருச்சு, புருஷன் நல்லா இல்லை, பொண்டாட்டி நல்லா இல்லை, பிரச்சனைகள் இப்படி இருக்குது, இந்த வயசில் இழக்கக்கூடாத இழந்துட்டோம், காதல் நல்லா இல்லை, தேவையில்லாத பெரிய இந்த பழக்கத்தை போய் கற்றுக்கிட்டேன், இந்த மாதிரி அந்த 30 வயது, 40 வயது, 50 வயது அவரவருடைய வயதிற்கேற்றாற்போல் 20 வயது 20 கிட்ஸ் கூட 2K கிட்ஸ் கூட இப்படி தான் இருக்கிறீங்க.
எந்த கும்பராசிக்காரரும் நல்லா இல்லை. உண்மையை சொல்லப்போனால் ஜோதிடம் பார்க்க வந்தவர்களில் அதிகம் பேர் கும்பராசிக்காரர்கள். அந்த அளவுக்கு 2023, 24 போட்டு தலைகீழாக கும்பராசியை இது பண்ணிடுச்சு. அவர்கள் எல்லாருக்குமே நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய ஆரம்ப மாதமாக இந்த மாதம் இருக்கும். எந்த விஷயத்தில் மனசை பிசைந்து கொண்டிருக்கக்கூடிய அழுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு விஷயங்கள் இருக்கோ அதற்கெல்லாம் தீர்வுகள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. படிப்படியாக முன்னேற்றங்கள் வரும். ஜென்மச்சனை விலகினதுக்கப்புறம் தலையில் இருக்கின்ற ஒரு 20 கிலோ 30 கிலோ வெயிட்டை அப்படியே இறக்கி வச்ச மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்துடும். மனசு பாரமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே அப்படியே படிப்படியாக விலகக்கூடிய அமைப்பு. இழப்புகள் எல்லாம் திரும்பி வரக்கூடிய அமைப்பு. உயிரிழப்புகளை மட்டும் தவிர்த்து விட்டு மற்ற இழந்தவங்க, பணத்தை இழந்தவர்கள், வேறு எதையாவது ஒரு நிலையில் ஏமாற்றப்பட்டவர்கள் எல்லாருக்குமே ஒரு சொல்யூஷன் என்று சொல்லப்படக்கூடிய தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த ஜனவரி மாதத்தை கண்டிப்பாக சொல்லலாம். ராசி சுபத்துவமாக இருக்கக்கூடிய தன்மை, ராசிநாதனும் அங்கேயே இருந்து ராசியும் ராசிநாதனும் சுக்கிரனால் சுபத்துவமாக இருப்பதால் மனோதைரியம் அதிகமாகக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. முக்கியமாக பெண்களுக்கு சொல்லுவாங்க, கணவராலேயும் குழந்தைகளாலேயும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ஆண் உறவுகளால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த திருமணமாகாத இளைய பருவ பெண்கள் ஒரு மாதிரி, அதாவது காதல் போன்ற அமைப்புகள், ஆண் நண்பர்களால் போன்ற அமைப்புகள் எல்லாத்துலேயுமே கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அத்தனை பெண்களுக்கும் நிவாரணம், நிவர்த்திகள் போன்றவைகள் கண்டிப்பாக கிடைக்கும். திருமணமான கும்பராசிக்கார சகோதரிகள் எல்லாத்துக்குமே இது வரைக்கும் புருஷனால் பிரச்சனை, பிள்ளைங்கனால பிரச்சனை, இந்த பிள்ளை படிக்க மாட்டேங்குது, எப்போ பாரு செல்ஃபோனில் இருக்குது, எப்போ பாரு எதையோ ஒன்று நோண்டிக்கிட்டு இருக்குது, ஸ்கூலுக்கு போகிறது அங்கே தான் போதா, வேலைக்கு போகிறது இங்கே தான் போதா, வெளிநாட்டில் இருக்கிறது ஒழுங்காக இருக்கா, இந்த மாதிரியான குழந்தைகளால் ஏற்பட்டு கொண்டிருந்த மனக்கவலைகள் அத்தனையும், மற்றவர்களால் ஏற்பட்டு கொண்டிருந்த அத்தனை கவலைகளும், உடல் கவலைகள் எல்லாமே தீரக்கூடிய, அனைத்தும் நிறைவாக இருக்கக்கூடிய, படிப்படியாக முன்னேற்றம் நடக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க 2025 ஜனவரி மாதம். கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் குறிப்பாக வயசுக்கு ஏற்ற மாதிரி நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உண்டுங்க. நிறைவாக மீனம். மீனராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடம் கூடுதல் சுபத்துவத்தை அடைஞ்சிருக்கு. 3ஆம் இடத்துல குரு இருந்து அப்படியே 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்ப்பது மிகப்பெரிய நல்ல அமைப்பு. அதுபோலவே 6, 7 கூடியவர்கள் இன்றைக்கு 11ஆம் இடத்துல இருக்காங்க. 6ஆம் அதிபதி சூரியன் 11ஆம் இடத்தில் இருப்பது என்பது ஒரு மறைமுகமான தனலாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது வருமானம் வருங்க, நெகட்டிவான நேர்மறையான வழிகளில், திருட்டுத்தனமான வழிகளில் பணம் வரும்னு சொல்ல மாட்டேன். ஏதோ ஒரு வழியில் காசு வரும். அந்த காசை வெளியில் சொன்னால் கொஞ்சம் மனசு மற்றவங்க கண்ணு பட்டுருமோன்றதுக்காக கொஞ்சம் மறைச்சி பேசக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே வருமானம் 11ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால், 11ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி இருக்கக்கூடிய காரணத்தினால் எதிலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய, எதிலும் நல்ல வருமானங்கள் வரக்கூடிய யோக மாதமாக இந்த மாதம் அமையும். பங்காளி சண்டை தீரும். குலதெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இந்த மாதத்தில் பெரியவர்கள் 50 வயது தாண்டிய மீனராசிக்காரர்களுக்கு ஏதேனும் ஒரு நிலையில் தெய்வ திருப்பணி செய்வதற்கான வாய்ப்புகள், காசி, கயா, கங்கா போன்ற அமைப்புகளுக்கு, போன்ற யாத்திரைகளுக்கு போகக்கூடிய அமைப்பு, குலதெய்வ தரிசனம், நேர்த்தி கடன்கள் நிறைவேற்றக்கூடிய தன்மை, மலைகுனிய நின்ற பெருமான் எம்பெருமான் வேங்கடவன் திருமலையில் இருந்திருக்கிறாரே, அவரை டக்குன்னு கிளம்பி போய் பார்த்துட்டு வந்துடுவோம். அவரைத்தானே போய் பார்க்க முடியாது. இப்போல்லாம் ஒரு 10,000 ரூபா கேட்குறாங்களாமே. ஒருத்தர் போய் 10,000 ரூபா கட்டினா உடனே பார்க்க வர்றதுக்கு மாறான ஒரு சிஸ்டம்லாம் இப்போ திருமலையில் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. திருமலை மலைகுனிய நின்ற பெருமான் அந்த வேங்கடவனை அப்படியே தரிசித்து விட்டு வரக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல மாதங்க இந்த மாதம். ஆன்மீக அமைப்புகள் மேலோங்கி இருக்கும். 9ஆம் இடம் வலுத்திருக்கனால மனசே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். 12ஆம் இடத்தில் இதுவரைக்கும் இருந்து விரயத்தை கொடுத்து கொண்டிருந்த சனியை இப்போது சுக்கிரன் சுபத்துவப்படுத்துகின்ற காரணத்தினால் எதிலையும் கஷ்ட நஷ்டங்கள் குறைவாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. ஆனால் சுக்கிரன் 12ல் இருக்கிறாரே, வீடு வாகனம், வண்டி வாகன விஷயத்தில் ஏதாவது செலவுகள் வரும். 2 வீலர் வச்சுருக்கிறவங்க, கார் வச்சுருக்கிறவங்க, பழைய கார் வச்சுருக்கிறவங்க, பழைய வண்டி வச்சுருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் பழசை தூக்கி போட்டுட்டு புதுசு வாங்கலாமா, கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்ல என்கின்ற மாதிரியான வாகன மாற்றம், வீடு மாற்றம் போன்றவைகள், அதாவது ஒத்திக்கு போகிறது, வாடகைக்கு இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் ஒத்திக்கு போகலாம், 2 பெட்ரூம் வீட்டுக்கு ட்ரிபிள் பெட்ரூம் போகலாம், இருக்கிறத விட கொஞ்சம் வசதியான வீட்டுக்கு போகலாம், கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்லை என்பது மாதிரியான எண்ணங்கள் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். எப்போவுமே புத்தாண்டு பலன்கள்லையும் இதை சொன்னேன். இன்னும் 2-3 மாதத்தில் மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலேருந்து ஜென்மச்சனி ஆரம்பிக்க போகுது. கடந்த 1 வருடமாகவே மீனராசிக்காரர்களுக்கு பொதுவாக உண்மையிலேயே ஒரு ஜோதிடர் அட்வைஸ் பண்ணக்கூடாது, என்ன நடக்கும்னு தான் சொல்லணும். நான் அடிக்கடி சொல்வேன், தேர் இஸ் நோ சஜெக்ஷன் இன் அஸ்ட்ராலஜி, ஒன்லி ப்ரெடிக்ஷன்.
அடுத்த ஏப்ரல் மாதத்துலேருந்து ஜென்மச்சனி ஆரம்பிக்க போது கொஞ்சம் நிதானமாக எல்லாத்துலேயும் இளையவர்கள் மட்டும் 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. 20 வயதுகளில் இருக்கக்கூடிய 20 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் அகலக்கால் வைக்கக்கூடிய சில வேலைகளை 12ஆம் இடத்தில் இருக்க சனி இப்போவே செய்ய ஆரம்பிப்பார். உங்களுக்கு ஆகாத 8 12 அமைப்புகள் இப்போது 12ஆம் இடத்துல இருக்குது. அதாவது 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். ஆகவே இந்த மாதமே இப்படி வாங்க மச்சான், அவங்க மச்சான், இந்த வாங்க மச்சான், போங்க மச்சான் அப்படின்ற மாதிரி 10 லட்ச ரூபா கொடுங்க, 1 கோடி ஆக்கிடலாம் என்கின்ற மாதிரி உங்களுடைய பையில் இருக்கக்கூடிய கையில் இருக்கக்கூடிய காசை கரைக்கக்கூடிய அறிமுகங்களும் அதற்கான திட்டங்களும் இப்போது மனசில் ஏற்படும். கவனம். எப்போவுமே அடுத்த வருஷம் என்ன நடக்கும், அடுத்த மாதம் என்ன நடக்கும்ன்றதை கொஞ்சம் முன்கூட்டியே ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லக்கூடியது தான் ஜோதிடம். ஒரு ஜோதிடருடைய கடமை அதுதான். மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நடுத்தர வயது, கீழ் வயது, 20 30 வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள், துடிப்பான இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே பணத்தால் ஏமாறக்கூடிய தன்மைகள் இந்த 2025ஆம் வருஷம் இருக்கும். ஜென்மச்சனியின் ஆதிக்கத்தின் காரணமாகன்றதை போன புத்தாண்டு பலன்கள்லேருந்தே சொல்லிக்கிட்டு வர்றேன். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தெரியாத தொழிலில் இறங்காதீங்க, தெரியாதவங்களை நம்பாதீங்க. நண்பர்களை பற்றி கொஞ்சம் சரிவர புரிந்து கொள்ளுங்கள். மனைவி கூட சேர்ந்து மச்சான் கூட சேர்ந்து மாமனார் கூட சேர்ந்து அதை பண்ணேன் இதை பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி பெரிய அளவில் ஜனவரி மாதத்தில் பெரிய சோதனைகளோ அப்படி இப்படிலாம் இருக்காதுங்க. 12ஆம் இடம் 8 12ஆம் இட அதிபதிகள் போய் 12ஆம் இடத்துல போய் உட்கார்ந்திருந்தாலும் கூட லக்னாதி ராசிநாதன் என்று சொல்லப்படக்கூடிய குரு பகவான் ஒரு நிலையில் நல்ல வலிமையாக இருந்து 9 11ஆம் இடங்களை பார்ப்பதால் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய நல்ல அமைப்பில் தான் இருக்கிறது இந்த 2025 ஜனவரி மாதம் அனைத்து மீனராசிக்காரர்களுக்கும். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். Merry Christmas and a Happy New Year. The Chennai Cells, let the celebrations begin. யார் பிடிச்சது? குமரேசன் மறுபடியும் நீங்க தானா?